சேகுவேராவின் 48வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட நிகழ்வுகள் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றன. இந்த நிகழ்வை சோசியலிச இளைஞர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்வில் கியூபா தூதுவர் லொரென்டினோ பெசிஸ்டா, மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் சில்வின் சில்வா, சோசியலிச இளைஞர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் ரத்நாயக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தற்போதுள்ள பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பில் எங்களிடம் போராட்டங்கள் காணப்படுகின்றன. ஒரு பக்கத்தில் பார்த்தால் இந்த ஆட்சியில் மக்களின் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த மக்களுக்கு நிவாரணங்கள், நியாயங்கள் கிடைக்க வேண்டும். நியாயத்தினை வெற்றி கொள்வதற்காக எங்களிடம் போராட்டங்கள் உள்ளன. அந்த போராட்டத்தினை தனியாக நடத்தி வெற்றி கொள்ள முடியாது. நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி கொள்ள வேண்டும். இதற்காக வடக்கும் கிழக்கும் இணைவதற்காக பாலமாக கொண்டு செயற்படுவோம். நாங்கள் நினைக்கின்றோம், இது சிங்களவரின் ஆட்சியோ தமிழரின் ஆட்சியோ இல்லையா? இது முதலாளித்துவ ஆட்சி என்று கூறுகின்றோம். முதலாளித்துவ ஆட்சியின் காரணமாகவே இந்த நாட்டின் ஒடுக்குமுறை, இந்த நாட்டின் துன்பம், இந்த நாட்டின் வறுமை உள்ளே வாழ்கின்றவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். பார்க்கிறது இன்று அதாவது முதலான மந்தத்தில் வாடுகின்ற பிரதேசம் மாவட்டம் என்கின்றால் வேறு எங்குமல்ல, முல்லைத்தீவு மாவட்டம் என்கின்றார். இந்த நாட்டில் இந்த நிலைமையிலிருந்து மீட்டெடுப்பது எப்படி? நாங்கள் தமிழர் என்று, சிங்களவர் என்று, முஸ்லிம் என்று தனித்தனியாக பிரிந்து செயல்படுவதன் மூலமாக இதை சாதிக்க முடியாது என்பது கடந்த 67 வருடங்களாக இந்த நாட்டில் நிறுவனமாக. இங்கு வித்யா படுகொலை செய்யப்பட்டுவிட்டார், வித்யா பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டுவிட்டார். அதை போன்ற 5 வயது சிறுமி செய்யா படுகொலை செய்யப்பட்டு விட்டால் பாலியல் வன்முறைக்குள்ளாக. அது மாத்திரமல்ல, முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான ஜோதிகள் காணாமல் போயிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று